நீண்ட இழுபறிக்கு பிறகு தாவேகா தலைவர் சி ஜோசப் விஜய் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்கிறார். ஒரு பெரிய இமாலய ஒரு சிக்கல் தற்காலிகமா ஒரு முடிவுக்கு வருது. இந்த பிரச்சனை தீர்வதற்கு காரணம் தாவேகா கிடையாது. திமுக தீய சக்திகளோட பிரச்சாரத்தை சேர்ந்து தீய சக்திகளுக்கு முட்டு கொடுத்து அது தீய சக்தின்னு கண்டுபிடிச்சு தாவேகாக்கு ஆதரவு கொடுத்து வாழ்த்துக்கள். இந்த நிபந்தனையற்ற ஆதரவு அதற்கு பின்னால் ஏதாவது கணக்கு இருக்கா, இல்ல உண்மையிலேயே எந்த நிபந்தனையும் இல்லாமல் எங்களுக்கு மினிஸ்டர் பதவி வேண்டாம், நீங்க ஆட்சி நடத்துங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க? மக்களுக்காக கொடுக்குறோம் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இல்லை 6 மாதம் ஒரு வருஷம் கழிச்சு எதனா சிக்கல் வருது அப்படின்னா, இதே வேற எதனா கட்சியில் நடந்ததுன்னா இதை வியாபாரம் துரோகம், இது முதுல குத்துனது, குதிரை பேர அரசியல், வெட்கமா இல்லையா அதுவா இல்லையா, நீங்க யாருன்றது இப்போ இனிமேல் மக்கள் பார்ப்பாங்க. திமுக கூட்டணியை முதுல குத்த போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க, குத்துறது தான் குத்துறீங்க, முன்னாடியே குத்த வேண்டியதுதானே. அது ஏன் குத்துறேன் கித்துறேன், அறிவாலயத்துக்கு போறது வர்றது, உயர்மட்ட குழு சைடு மட்ட குழு பொந்து அந்த குழு இந்த குழு பானை ஜெயிச்சது இந்த சிபிஎம் அந்த உழைப்புல விசில பாதுகாப்பாக்கிருக்காங்க. விஜய் யாரையும் மதிச்சு கேட்கலங்கிறது பெரிய விவாதம் தான். விஜய் நேர்ல பேசல. என் வீட்டில் நான் கல்யாணம் வைக்கிறேன்னா, நான் நிகழ்ச்சி வைக்கிறேன்னா, நான் உங்களெல்லாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. நான் பெரிய ஆள் இல்லையா, நான் வச்சுட்டு அப்படியே கம்பெனியாக உட்காந்து நீங்களா அட்ரஸ் கண்டுபிடிச்சி மொய் எழுதிட்டு, அப்பா நல்ல வேலை பெரிய வீட்டுக்குள்ளேருந்து வராமல் போயிடுவோமோன்னு நினச்சோம், நீங்கள் கூட கூப்பிடாம விட்டுறீங்கன்னு வாழ்த்திட்டு மொய் எழுதிட்டு போயிடணும். ஒரு 3 மாதம் இனிமேல் விமர்சனம் ஃப்ரீயாக விடுவோம். நல்ல சிறந்த வேட்பாளர்கள்லாம் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. மது எப்படி அருந்தணும், கேக் எப்படி வெட்டணும், அண்ணா கையில் என்ன கொடி இருக்கணும் எல்லாம் இருக்கு. கொள்கை நிறைய பேசுகிறாங்க பாருங்க, அவங்கள நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கும். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை, இனிமேல் தான் இருக்குது. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நீண்ட இழுபறிக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் பல கட்ட பிரச்சனைகள்னே சொல்லலாம். அவ்வளவு பிரச்சனைகளையும் அவ்வளவு இழுபறிகளையும் கடந்து தாவேகா தலைவர் சி ஜோசப் விஜய் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்கிறார். எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஒரு இடியாப்ப சிக்கல் தற்காலிகமாக ஒரு முடிவுக்கு வருது. அதனால் வாழ்த்துக்கள், ஜனநாயகத்துக்கு வாழ்த்துக்கள். இந்த முடிவு வர்றதுக்கு காரணம், இந்த பிரச்சனை தீர்வதற்கு காரணம், இல்லை ஒரு நிலையான ஒரு அரசியல் நகர்வுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு காரணம் தாவேகா கிடையாது. சிபிஐ, சிபிஎம், விசிகா, ஓரளவுக்கு காங்கிரஸ். ஸோ மற்ற கட்சிகள் தாவேகாவை இன்னைக்கு காப்பாற்றி விட்டு மெஜாரிட்டி இல்லாத ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி கொடுத்து அவர் பெருசாக வெளியில் உதவி கேட்கல, அவர் யாருக்கிட்டேயும் நிற்கலை. நீங்களாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டா கூட பரவாயில்லங்க, எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு தமிழ்நாடு நலன் தான் முக்கியம், அதனால் அது என்னங்க வாட்ஸ்அப்பில் தான் கொடுக்கணும் கொள்ளலாம். விஜய் சார் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய முக்கியமான நட்சத்திரம், அவர்லாம் எங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் வரணுமா கொள்ளணுமா, அவர் வரலாம் பரவாயில்ல சார், நாங்களே கூட கொடுப்போம், மக்களுக்காக கொடுக்குறோம் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. வாழ்த்து கடிதம் கொடுத்த, அதாவது இந்த சப்போர்ட் பண்ண கடிதம் கொடுத்த சிபிஐக்கு, சிபிஎம், அப்புறம் திருமாவளவன் விசிக்க அவரும் கொடுப்பாரு. இதில் ரொம்ப சிறந்தவர் யாருன்னா அண்ணன் திருமாவளவன் தான். ஏன்னா அவர் தான் நானாக கொடுக்க மாட்டேன், அவங்க கொடுத்தா தான் நான் ஒத்துக்குவேன், அதில் ஒண்டி கொடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன், எம்மும் சேர்த்து கொடுத்தா தான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இமாலய ஒரு சிக்கல் இது. இப்படி ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்துக்கு ராப்பகலாக யோசித்து கண்விழித்து இன்றைக்கி ஒரு பெரிய தீர்வை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாமே. திமுக கூட்டணியை முதுல குத்த போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க, குத்துறது தான் குத்துறீங்க, முன்னாடியே குத்த வேண்டியதானே. அது ஏன் குத்துறேன் கித்துறேன், அறிவாலயத்துக்கு போகிறது வர்றது, அப்புறம் பேசிக்கின்றனர், நாங்கள் உயர்மட்ட குழு சைடு மட்ட குழு பொந்து அந்த குழு இந்த குழு. அதுங்க ஏன் இதை நம்ம பேசுகிறோன்னா, ஃபஸ்ட்டு நான் இதில் ஒரு பத்திரிகையாளராக இது பார்த்தா இது முறை, இதை வரவேற்கவும் செய்கிறேன். நான் ஏன் வரவேற்கிறேன்னா, ஒரு முதலமைச்சராக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும், அதுதான் ஜனநாயக நாட்டில். இது
எனக்கு ஒரு பத்திரிகாரனா என்ன பயம் அப்படின்னா, எங்கே இது யாருமே வரல, யாருமே இதை எடுத்துக்கலன்னா இது எங்கே போவோம் அடுத்து? ஒருவேளை ஜனாதிபதி ஆட்சி கீட்சி வந்துச்சுன்னா, நம்ம இந்த அருணாச்சல பிரதேசம் அந்த சைட்லாம் இதை கேள்விப்பட்டிருக்கோம். அங்கே அசாம், மிசோரம், வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து இந்த மாதிரி இடத்துலலாம் இதெல்லாம் நடக்கும். தமிழ்நாட்டில் எப்பயுமே ரொம்ப சிறப்பாக சிந்தித்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க தான். கிட்டத்தட்ட நம்மளும் அந்த மாதிரி ஒரு மாநிலமாக ஆயிடுவோமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்ல வேளை ஒரு சில திமுக கூட்டணி கட்சிகள், இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா திமுக தீய சக்திகளோட பிரச்சாரத்தை சேர்ந்து தீய சக்திகளுக்கு முட்டு கொடுத்து ஒரு ஊழல்வாதி ஆட்சி, குடும்ப அரசியல் இதெல்லாம் வச்சு இது பண்ணவங்களுக்கு கூட பயணம் பண்ணவங்கள இன்றைக்கி அது தீய சக்தின்னு கண்டுபிடிச்சி தாவேகாக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு இதை நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் எல்லாம் அப்படியே கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நினைப்பாங்க. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை அப்படின்ற அந்த உண்மையை சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். இன்னொன்று, நாளைக்கு வேறு எதனா கட்சியில் கொஞ்சம் பேரை காணும், இல்லை 6 மாதம் ஒரு வருஷம் கழிச்சு எதனா சிக்கல் வருது அப்படின்னா, அன்னைக்கு ஜனநாயகவாதிகளை நடுநிலையாளர்களை பேசுகிறேன். இங்கே இன்னைக்கு தேதியில் ஒரு 2.5 நாளாக கவர்னரை திட்டின்னு இருக்கீங்கல்ல, இன்னைக்கு கவர்னர் கரெக்டு. யார் கரெக்டு? நீங்கள்லாம் சொல்கிறீங்களே பாஜக உள்ளே வந்து விடும், பாஜக பல்ட்டி அடித்து விடும், பாஜக பாஜக வந்துடும். பிரச்சனை அவங்கக்கிட்டலாம் கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதில் தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள சொல்லி 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 நீங்கள் இவ்வளோ நாள் அரசியல் பண்ணியிருந்தீங்க பாருங்கள், நீங்கள் யாருன்றது இப்போ இனிமேல் மக்கள் பார்ப்பாங்க. அதனால் இது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எந்த மாதிரியான கட்சிகள் அப்படின்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு நிறைய வினோதங்கள் இருக்குது. பிரேமலதா விஜயகாந்த் ஃபார் சேஞ்ச் முதல்ல சொன்னதே அவங்க தான் முதல்ல போய் நிற்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க போகல. அவங்க என்ன, அதாவதுங்க இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு தேர்தல். விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள் போயிருக்கிறாங்க. தொழிலாளி பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனையெல்லாம் பேசுவாங்க, எழுப்புவாங்க. கொள்கை குன்றுகள்லாம் இனிமேல் நிறைய கொள்கை பேசலாம். ஏன்னா நம்மளோட நோக்கம் பாசிச பாஜக விடக்கூடாது. ஒரு நிம்மதி இனிமேல்ட்டு பாசிச பாஜக உள்ளே இனிமேல் தயவு செய்து பேசாதீங்க. அந்த பொய் ஒண்டி போதும், நிறுத்திக்கங்க. இதோட பாசிச பாஜக பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அவங்க கொள்கையில் அவங்க கரெக்டாக தான் இருக்கிறாங்க. நீங்களாம் தான் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படின்ற மாதிரி மாறியிருக்கீங்க. கொஞ்சம் தாவேகாவை பார்த்து, புது கட்சி, அரசியல் தெரியாது, கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும். நீங்கள் தான் அவங்களுக்கு கூச்சம் தெரியாத மாதிரி கிட்டேருந்து வழி நடத்தி கொண்டு போகணும். நல்லதே நடக்கட்டும். ஏன்னா இப்போ அட்லீஸ்ட் இனிமேல் திட்டங்கள் மக்களுக்கு அதெல்லாம் வரணும். சிலிண்டர் 6 சிலிண்டர் 2000 ரூபா, 2500 ரூபா பணம் மாதம். அப்புறம் பெண்களுக்கு 8 கிராம் தங்கம். அப்புறம் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு ஒரு 4000 பட்டதாரிக்கெலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் கூட்டணிக்காக போன நீங்கள், இல்லை நிபந்தனையற்ற ஆதரவு தந்து நீங்கள் கொஞ்சம் கிட்டே இருந்து மக்களுக்கு வாங்கி தந்து இந்த ஆட்சியை சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். இதில் இவ்வளவு இழுபறி திமுக தலைவரை பார்க்கறது, இன்னைக்கு சிந்தனை செல்வனுடைய அறிக்கை எல்லாமே நம்ம பார்த்துட்டு கிட்டத்தட்ட இவங்க வரமாட்டாங்கிற லெவலுக்கு தான் பேசப்பட்டது. பின்னணியில் என்னதான் நடந்தது சார்? இதே வேறு எதனா கட்சியில் நடந்ததுன்னா இதை வியாபாரம், இது துரோகம், இது முதுல குத்துனது, குதிரை பேர அரசியல், இது வெட்கமாக இல்லையா, அதுவா இல்லையா, அது என்ன கூட்டணி ஒன்று அமைச்சிட்டு இப்போது அடிப்படையில் இந்த பானம், கதிரறிவா சுற்றி, அப்புறமா மார்க்சிஸ்ட் கட்சி, இவங்க எல்லாமே விசிலுக்கு எதிராக விஜயை பாஜகவோட குழந்தை, பாஜகவோட தொங்கு சதை, பாஜக கட்டவிழ்த்து விட்ட ஒரு ஆள் தான் தாவேகா, விசிலுக்கு போடுற ஓட்டு பிஜேபிக்கு போடுற ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு 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 உண்மையை உறக்க சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். யாருன்னா அண்ணன் திருமாவளவன். ஆனால் இன்றைக்கி நானாக சொல்ல மாட்டேன், அது எப்படி நான் என் வாயால் சொல்கிறது, நீங்கள் சொல்ல. ஒரு படத்தில் சிம்பு சொல்லியிருப்பேன், நீ கேள, சிம்புவோட படத்தில் நீ கேள அப்படின்னு கருணாஸ் பண்ணியிருப்பார், நீ கேள அப்படின்னு. அந்த மாதிரி நானாக கேட்டால் தப்பாகிடும், நீ கேளன்ற எல்லாரும் வாங்கிட்டு போய் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு இது ஓகே, ஜனநாயகத்தில் இதெல்லாம் ஒரு ஒரு சந்தோஷமான விஷயந்தான். சிரிச்சுக்கிட்டே போயிட்டு ஓகே, யார் அதிகமாக பேசுகிறாங்களோ
அவங்கக்கிட்ட கொஞ்சம் அந்த கொள்கை நிறைய பேசுகிறாங்க பாருங்க, அவங்கள தான் நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். யார் நிறைய கொள்கை பேசுகிறாங்களோ உஷாராக இருக்கும். அதாவது இதில் ஒரு கட்சி தப்பிச்சிக்கிச்சு. எந்த கட்சி தப்பிச்சதுன்னா அதிமுக. உஷாராக அவங்க எம்எல்ஏவெல்லாம் தூக்கின்னு போய் பாண்டிச்சேரியில் வச்சு எல்லாருக்கிட்டே எப்பா கையெழுத்தெல்லாம் வாங்கிக்கினேன், பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டு சரி போங்க ரைட்டு அப்படின்னு அவங்க கட்சியிலேருந்து. அப்போ யார் குதிரை பேர் அரசியலை ட்ரை பண்ணது, யார் எம்எல்ஏக்களை தூக்க முயற்சி பண்ணது, இப்போது யார் எம்எல்ஏக்களை தூக்கி இருக்கிறது, ஆதரவு கடிவு பெற்றிருக்கிறது, யார் அரசியல் பண்ணியிருக்கிறது, இது புனித இதுதான் உண்மையிலே ஜனநாயகத்தில் மக்கள் உங்களுக்கு கொடுத்ததா? மக்கள் உங்களுக்கு கொடுத்தது என்ன? தனி மெஜாரிட்டி இல்லை. தனி மெஜாரிட்டி வரலை அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிரில் இருக்கணும். ஆனால் திமுக கூட இதில் என்ன தெரியுங்களா சிறப்பு, திமுக கட்சிக்கு உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு வேர்வையில் தான் திமுக கூட்டணியில் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ திமுக காரங்க கஷ்டத்தில் கிடச்ச வெற்றி இருக்குல்ல, அந்த பானை ஜெயிச்சது, கதிரருவா, அந்த சிபிஎம் பிசிகாலாம், அந்த உழைப்பில் விசிலை வந்து பாதுகாப்பாக்கியிருக்காங்க. இதுதான் ஒரு அதான் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. இந்த கவர்னர் எடுத்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கல்ல, 10 பேர் 15 பேர் ஊரில் ஆளே இல்லாமல், காங்கிரஸ் கட்சி நாங்கள் மிகப்பெரிய வலுவாக இருக்கிறோம் அப்படி கொண்டு அவங்களாம் இப்போ டைரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு கட்சியை பலப்படுத்துகிற வேலை அதை பார்க்கலாம். இனிமேல் கவர்னரை வந்து திட்டுறது கொள்றதுலாம் வேண்டாமல் போயிட்டு வேறு எதனா யோசித்து வேறு எதனா புதுசாக கண்டுபிடிச்சி அது என்ன இனிமேல் அரசியல் பண்ணுறது அப்படின்ட்டு இனிமேல் தான் இருக்குது. ஆக்சுவலாங்க ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு விசித்திரமான அரசியல். ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயங்கள் இனிமேல் நம்ம பார்ப்போம். இந்த நிபந்தனையற்ற ஆதரவு, அதற்கு பின்னால் ஏதாவது கணக்கு இருக்கா? இல்லை உண்மையிலேயே எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆட்சியில் பங்கு வேண்டாம், எங்களுக்கு மினிஸ்டர் பதவி வேண்டாம், நீங்கள் ஆட்சி நடத்துங்கன்னு ஒத்துக்கிட்டாங்களா? நமக்கு எதுவுமே தெரியாது. குறைந்தபட்சம் கவர்னர் ஓப்பனாக லெட்டர் கேட்டதுனால இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக நடந்திருக்கு. இது தாவேக்காவால் இந்த டிரான்ஸ்பரன்சி வரலை. இந்த மக்களுக்கு இப்போது இந்த தெரியறதுலாம் இருக்கு இல்லையா, சிபிஐ லெட்ரு கொடுத்தது, சிபிஎம்முக்கு அவங்க பேபி பேசுகிறது, திருமாவளவன் பேசுகிறது, இந்த டிரான்ஸ்பரன்சி, இந்த வெளிப்படைத்தன்மைக்கு காரணம் தமிழக கவர்னர் சொல்கிறார், எப்பா லெட்ரு கொடுத்தாங்கப்பா, எப்பா எத்தனை வாட்டிப்பா சொல்கிறது, 110 போய் ஃபெயிலுப்பா, போய் பாஸ் ஆகிட்டுவான்னு அவங்க பண்ணதில் தான். இல்லைன்னா நான் இருக்கோம். நிறைய பேர் சொல்கிறாங்க கவர்னர் வந்து கூப்பிடணும், அழைக்கணும். சரி, இப்போ அழைக்க போகிறாரு, ரைட்டுங்களா? இப்போது இது வந்து அசம்பிளி ஃப்ளோரில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணட்டும். அங்கே இந்த ஆட்சி வந்து தூக்கக்கூடாது. இந்த ஆட்சி வந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னும் போது இது மைனாரிட்டியாக, இந்த மைனாரிட்டிக்கு திமுகவோட கூட்டணி கட்சிகள் வந்து தான் இன்றைக்கி இதை மெஜாரிட்டியாக்கி வருது. அதனால் இந்த ஆட்சி எவ்வாறு நடக்க போகுது என்னன்றதை நம்ம பார்க்கணும். இதில் விஜய் யாரையும் மதித்து கேட்கலங்கிறது பெரிய விவாதம் தான். விஜய் நேரில் வந்து பேசல அப்படி நீங்கள் பத்திரிகையாளர்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி அது மாதிரி விமர்சனத்தெல்லாம் வைக்காதீங்க. உங்களுக்கு தாவே தரப்பில் இருந்து ஹேண்டில்ஸ் வரும். விஜய் பாவம், விஜய் கேட்டார், விஜய் அழுதார், விஜய் அண்ணா பாவம், விஜய் அண்ணாவை எதிர்த்து திமுக அதிமுக சதி செய்து அவரை வந்து விடமாட்டேன்றாங்க, அப்படியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் நெரேட்டிவ், அதிலே போகுது. அதனால் வந்து இது இனிமேல் விமர்சனம் அவரெலாம் கேட்க மாட்டார், அவரெலாம் இறங்கி வர மாட்டார். சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்குது. அதனால் அது அப்படியே போயிடும். அதெல்லாம் பழைய அரசியல், மதிப்பு மரியாதை, இறந்தவங்களை போய் நம்ம பார்க்குறது, கூட்டணிக்கு போய் நம்ம கேட்குறது, கட்சிக்கிட்ட இன்னொரு கட்சி தலைமைக்கிட்ட ஊராக போய் ஓட்டு கேட்குறது, 2 கையெடுத்து மக்கள்கிட்ட நன்றி சொல்கிறது, ஓட்டு கேட்குறது, அதெல்லாம் பழசு. இப்போ விஜய் சார் வந்தோடனே அதெல்லாம் மாறிச்சு. ஜெயிக்கக்கூடாது. அதாவது தேர்தல் தேதி அறிவித்தோன்னே ஒரு சின்னத்தை வாங்கிட்டு, சின்னத்தை பெற்றுக்கொண்டு வீட்லேயே உட்காந்து வைப்பு பண்ணி சாங்கு போட்டு டிக்டாக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துணும். ஓட்டு வரும். அப்புறமா வந்து ஒரு அழுத்தத்தை உருவாக்கணும். பார்த்தீங்களா, நாங்கள் பாவம், நாங்கள் போராடுவோம், நாங்கள் அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அப்படியே ஒரு அழுத்தத்தை உருவாக்கி ஒரு பேசு பொருளாக்கணும்னா மற்றவங்களாம் இருப்பாங்களா, அவங்களால சும்மா இருக்க முடியாது. என்ன இது நம்ம எதனா நமக்கு எதனா கிடைக்குமா, நம்ம எதனா இப்படி இருந்தால் இப்படி அப்படி இப்படின்லாம் இருக்கும் இல்லையா. அது மாதிரி அவங்களே என்ன பண்ணுவாங்க, புறப்பட்டு முன்கூட்டியே ஓடி வந்துடுவாங்க, கூப்பிட வேண்டியதில்லை. இப்போ என் வீட்டில் நான் கல்யாணம் வைக்கிறேன்னா, நான் வந்து நிகழ்ச்சி வைக்கிறேன்னா நான் உங்களெல்லாம் வந்து கூப்பிடணுன்னு அவசியம் இல்லை. நான் பெரிய ஆள் இல்லையா, நான் வச்சுட்டு அப்படியே கம்பெனியாக உட்காந்து நீங்களாம் அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்து மொய் எழுதிட்டு, அப்பா நல்ல வேலை பெரிய வீட்டுக்குலேருந்து வராமல் போயிடுவோமோன்னு நினச்சோம், நீங்கள் கூட கூப்பிடாமல் விட்றீங்கன்னு. ஆனால் பரவாயில்ல, நீங்கள் கூப்பிடல, ஆனால் நாங்களே கண்டுபிடிச்சி எப்படி வந்தோம் பார்த்தீங்களா, ஹாஹா
அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கின்னு வாழ்த்திட்டு மொய் எழுதிட்டு போயிடணும். இதுதான் இப்போ புது கலாச்சாரம். இது நடந்திருக்கு, சிறப்பான கலாச்சாரம். இதுல காங்கிரஸ் உள்ள வந்தது பெரிய சிக்கலாயிருச்சுன்னு ஒரு விவாதத்தை வைக்கிறாங்க. காங்கிரஸை இப்போ 2 நாட்களா நம்ம பார்க்குறோம், அந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்க. காங்கிரஸ் அடி உதையெல்லாம் இன்னைக்கு செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது. இப்போ விசிகா கம்யூனிஸ்டுகளும் வராங்க அப்படிங்கும்போது இது என்ன மாதிரியான மனநிலையை ஏற்படுத்தும்? இப்போ நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்டிருந்தீங்க, இதெல்லாமே நம்ம வெஸ்ட் பெங்காலில் பார்த்துருக்குறோம், எங்கெங்கேயோ பார்த்துருக்குறோம். தமிழ்நாட்டுக்கு முதல் முறை தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படின்னு தான் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஜென்சிக்கெல்லாம் இப்படி ஒன்று நடக்குதுங்கிறதே அவங்க புரியாமல் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி, இந்த காங்கிரஸ் வந்தது, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? கூவத்தூர் அரசியல் நடந்தப்போ எவ்வளோ பேசுனீங்க, சசிகலா அவ்வளோ பேசுனீங்கல்ல. இந்த பொம்பளைக்கு என்ன அவ்வளோ, அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஆசை, ஆட்சியில் ஆசை, அதிகாரத்தில் ஆசை, இப்படியெல்லாம் நடந்துக்கலாமா, இப்படியெல்லாம் மோசமாக பண்ணலாமா அப்படின்னு பேசினவங்கலாம் இருக்காங்களா. அவங்களாம் கொஞ்சம் இதையும் கொஞ்சம் பார்த்து, இது என்ன அரசியலுங்க இது? இப்போது ஒருத்தர் வந்து இன்னாரோட கல்யாணம் பண்ணி வாழறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு புரிதல். இப்போ அது மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம தேர்தலுக்கு முந்தைய ஒன்று பார்த்தோம். ஆனால் இது எதுவுமே சட்டப்படி தவறு கிடையாது. இது வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் விமர்சனம் பண்ணலாம். பட் நான் என்ன சொன்னேன்னா, ஒரு 3 மாதம் இனிமேல் விமர்சனம் பண்ணலாம், ஃப்ரீயாக விடுவோம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறது நல்லது. ஏன்னா நல்ல சிறந்த வேட்பாளர்கள்லாம் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. மது எப்படி அருந்தணும், கேக் எப்படி வெட்டணும், அண்ணா கையில் என்ன கொடி இருக்கணும், அப்படிலாம் இருக்குது. பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்ற. அதனால் அதுக்கு மேலே எதுவும் அதில் சொல்கிறது இல்லை. அதனால் நம்ம பொதுமக்கள் பார்வைக்கு விட்ருவோம் அது. ஏன்னா இன்னொன்றுங்க, விஜய் வந்து அதிகமாக மக்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தையும் அதிகமாக பரவிட்டு இருக்காங்க. அது கணிதப்படி அது தப்பு. 34-35% பேர் தான் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 60-63 விழுக்காடு வந்து எதிர்த்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதையும் சேர்த்து அங்கே பார்க்கணும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.